ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும், நம்ம நிலைவாசலை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கடையில் கொடுத்துலாம் வாங்கவே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக கோத்து முடிச்சிட்டேன். ஏன்னா ஆரி ஒர்க் மணிகுண்டு மட்டும்தான் 50 ரூபாய்க்கு கடையில் வாங்கினேன், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற துணியே தான். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிலைவாசலில் எதுவுமே இல்லாதப்போ எப்படி இருக்குது, எல்லாமே அந்த டிசைன் பண்ணி கோத்துட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-20 போல் கோத்து வச்சுக்கிறது டைம் கிடைக்கும் போதெல்லாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் தான் கோத்துனா, முழுசெல்லாம் நம்மளால் கோக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு மாலையாக போட்டுக்கலான்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சீசரு, ஆரி ஒர்க் மணிகுண்டு, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸு, ஸ்கேலு, எண்ணெய், அதுக்கப்புறம் திரி போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் நிலைவாசல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் இந்த மாதிரி அடியில் நூலை கட்டிக்கிட்டு சீலை ஊசியில் கோர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பேண்ட்டு பீஸு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை, கட்டிங்கும் போல் எதுவுமே பண்ணல. சரி இது செஞ்சு போடலாம், பச்சை கலர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் அளவு எடுத்துக்கிட்டேன். மற்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாரீ ஸ்டிச்சிங் பண்ணாத ப்ளவுஸ் சாரீஸே தான். எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எவ்வளோ வருது, ஒரு ஃப்ளீட் 3 ஃபீட் 4 ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாட்டின் கிளாத் தான் அப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டு இருந்துச்சு இந்த வேஷ்டிலாம். அதிலே எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கட் பண்ணி நீளமாக கோத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரவே இல்லை. இது ஃபஸ்ட்டு செஞ்சது அப்படின்றதுனால அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே யோசித்து கொஞ்சமாக சின்னஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பூ இந்த மாதிரி பஃப்னு அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சிசர் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு டேப் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 2.25 இன்ச்சுக்கு நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். 2.25 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டு, அதாவது உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குதுல்ல அதில் முக்கால்வாசி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு பெரிய பூவாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நமக்கு தோராயமாக நான் ஒரு 2.25 வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு இந்த உங்கள் கட்டை விரல், சுண்டு விரல், இந்த ஒரே ஒரு பூ டிசைன் மட்டும் தைச்சி பாருங்கள். இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அதே அளவு வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அந்த பூ செய்யறதுக்கு எனக்கு 2 நாளைக்கு மேலே ஆகிடுச்சி. கொஞ்சம் யோசனை இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2.25 போல் அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி இருக்கிற அத்தனை துணியுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் மட்டும் இது பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை வாங்கிடும். எல்லா பீஸையும் நம்ம இது பண்ணலை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தோரணம் செஞ்சிங்கன்னா கூட இன்னொரு நாளைக்கு இன்னொரு தோரணம் செய்யலாம். இந்த மாதிரி விளக்குல சைடில் இருக்குல்ல அதையெல்லாம் அப்படியே தீக்கும் போது அப்படி தாறு மாதிரி போய் அதை அப்படியே ஒட்டிக்கும். அந்த இருக்கிற பிசுறு வந்து சுத்தமாக பிரிஞ்சு வராது. செய்யும் போது பார்த்து ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த ஒயிட் கலர்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போய்டும், அந்த இடமே கருப்பாக ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் வேணான்னா கூட அப்படியே வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி யூஸ் பண்ணாது. அடியில் முடிச்சு போட்டு வச்சுருக்கங்களா, அதில் மட்டும் ஒரு 20 மணிகுண்டு போல் நல்லா கோத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் கூட என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா நினச்சி ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுங்க. ஒரு சீலை ஊசி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பூ டிசைன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இருங்க ஒரு செகண்டில். ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நமக்கு 1 2ன்ட்டு பூவை மாற்றி கோக்க நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரு, அப்புறம் ஒயிட் கலரு, இது 2த்தையும் கோத்து எடுத்துக்கிட்டு மணியை ஒரு கேப்லேயும் ஒரு 5 மணிகுண்டு போல் வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்ட்டு பார்த்திங்கன்னா ஊசி எடுத்துக்கிட்டு நல்லா நடு சென்டரில் நம்ம 2.25 ஊசி விட்ருக்கோங்கள்ல, அதில் நடு சென்டரில் இந்த மாதிரி ஊசியை கோத்து இந்த மாதிரி ஒரு இதாக அப்படியே சொருவிட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா பூ டிசைனையும் சொருகி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிலைவாசலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் கோக்கணும். நல்லா பாருங்கள் புரிகிற மாதிரி. அப்படியே மேலே கோக்க அப்படியே கீழே இழுத்து விட்றணும். நீங்கள் என்ன ஒட்டு மொத்தமாக கோத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே இழுக்கும் போது இழுக்கவே முடியாது, கை பயங்கரமாக வலி எடுத்துக்கும். அப்புறம் எப்படிடா இதை நம்ம செய்யணுமா அப்படின்றது அளவுக்கு தோணும். மேலே கோக்க அப்படியே கீழே இழுத்து கீழே விட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே கடைசியாக இழுக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், இதோட 3 செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் இதே போலவே எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு கலர் எந்த கலர் மேட்ச் ஆகுன்னு பார்த்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பிங்க் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லோ கலர் க்ரீன் கலர் வந்து அதிகமாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட 2 கலர் போதும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த 5 கலருமே போட்டு செய்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் சாரீ நமக்கு அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் ப்ளவுஸ் கூட தைக்கல. அந்த சாரீலாம் புதுசு தானே, நிலைவாசலுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெளுத்து போனதை போட்டோங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நிலைவாசலுக்கு அது போடவும் கூடாது. அதனால் புதுசாக இருக்கிற சாரீ இருக்கிறது ஸ்டிச்சிங் பண்ணுறல, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இந்த சாட்டின் கிளாத் மட்டும் கோக்க அது என்ன பண்ணணுக்கா அப்படியே மேலே நழுவிக்கிட்டே போகும். நீங்கள் மேலே கோக்க கீழே மேலே ஒரு கையை பிடிச்சிட்டு கீழே இழுத்து விட்டுக்கோங்க. ஊசியில் வேலை செய்யும்போது கொஞ்சம் பத்திரமா வேலை செய்யுங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது நமக்கா தெரியாது. கடையில் போய் வாங்குறதோட இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்து நீங்களாக மாட்டி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது 2மே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பூ கையில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. நிலைவாசல்லாம் மங்களகரமாக தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாட்டிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு பாருங்கள். ஒரு பூ 2 பூ ஊசியில் கோர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லா வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இருக்கிற துணியை வச்சு இந்த மாதிரி தைச்சி முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட சாட்டின் கிளாத்து, ஏதாவது ப்ளவுஸ் பிட்டு எது உங்களுக்கு தேவைப்படும். என்கிட்ட வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் கட்டாத புடவையில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ துணி தேவைப்பட்டுச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான துணி இருந்தால் போதும். மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, மழை தண்ணி இல்லாத மாயிலை தோரணம் கட்டவே முடியல. சரி, அதனால் இதையாவது செஞ்சு கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்த்து விட்டுருந்தேன். கீழே இந்த மாதிரி 3 டிசைனை கோர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பூவை மட்டும் கோர்த்துட்டு மேலெலாம் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் அந்த இது மட்டும் காற்றுல ஆடும்ல, அது போய் மாட்டிக்கும் எங்கேயாவது. அதனால் இந்த மாதிரி 3 அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 3த்தையும் முடிச்சு போட்டு நம்ம அடியில் கொஞ்சம் நூல் விட்டுருப்போங்கள்ல, நூல் விடாமல் கட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அடியில் இருக்கிற நூலோடு சேர்த்து இந்த மாதிரி 3 இதையும் கட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. சீலை ஊசி கையில் குத்தாமல் அதுக்கப்புறம் இது தீக்கும் போது அந்த இது கையில் ஒட்டாத அளவுக்கு செஞ்சு உங்கள் வீட்லேயும் உங்கள் நிலைவாசலில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது மட்டும் பிளாஸ்டிக்காக போயிடுச்சு. அதுவும் செஞ்சுருந்தோன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக துணியில் செஞ்ச மாலை தான். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமத்திலிருந்து சந்தியா. உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.